ஒரு ஆத்மா நல்ல விழிப்பாக இருக்கேன். அல்லேலூயா. இந்த மாத வாக்கு தத்துவத்தை நம்ம ஏற்கனவே நீங்கள் குரூப்பில் பார்த்துருப்பீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 43:19 வாசிங்க. சோத்திரம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். அல்லேலூயா. இன்னொன்று வர ஆண்டவர் அல்லேலூயா. அவாந்திர வெளியில் என்ன உண்டாக்குறாராம்? ஆறுகளை உண்டாக்குகிறார் ஜீசஸ். அல்லேலூயா. அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு. வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரா? இப்போ இந்த வருடத்துக்கு நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். அல்லேலூயா. இது இப்போ அடுத்த வருடம், அதனால் இது ரொம்ப முக்கியமான வாக்கு தத்தமாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு ஆண்டினுடைய அரை ஆண்டை கடந்து அடுத்த அரை ஆண்டுக்குள் நாம் வருகிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவன் இன்றைக்கு நமக்கு தரக்கூடிய இந்த வாக்கு தத்தத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்வதற்கு, பிடித்து கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். எல்லாம் டிஜிட்டல் மயமாயிடுச்சு, தொழில்நுட்பம் பெருகிக்கிட்டு இருக்கு. ஆமென். எல்லா விதத்திலும் தொழில்நுட்பம் உள்ளே வந்துருச்சு. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய மூளை அறிவு பெருத்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களிலே என்ன இல்லை அப்படின்னா, மனிதனுக்கு மன அமைதி இல்லை. ஆமென். எல்லாம் டிஜிட்டல் மயமாகுது, தொழில்நுட்பம் பெருகுது. இருந்த இடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆனாலும் மனிதனுக்கு அமைதி, பாதுகாப்பு இதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆமென். பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்கள், மனிதனுக்கு பாதுகாப்பு இருக்கா? என்ற செய்தித்தாளை எடுத்து பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு வாலிபன் தன் தகப்பனாரை ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி பார்த்து கொண்டிருக்கும்போது அங்கே வேலை பார்த்த ஒரு நர்ஸு பெண் ஒன்று அங்கே இருக்குது. பிஎஸ்சி நர்சிங்கா அல்லது ஏதோ சாதாரண நர்சிங்கை படிச்சுட்டு போய் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. 2 பேருக்கு என்ன மலர்ந்துருச்சு? சொல்லுங்கள், என்ன மலர்ந்துருச்சு? காதல் மலர்ந்துருச்சு. இது இன்னைக்கு இன்னைய பேப்பரில் நாம் படித்ததை சொல்கிறோம். 2 பேரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆரம்பத்தில் எதிர்ப்புகள் வந்தது. அப்புறம் ஒரு வழியாக 2 குடும்பம் சமாதானமாகி திருமணத்தையும் முடித்து வச்சுட்டாங்க. இப்போ திருமணத்தை முடித்து வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் திருப்பூரில் போய் வீடு எடுத்து அங்கே குடும்பமாய் வேலை பார்க்கிறார்கள். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பெண் கர்ப்பிணியாகி 4 மாதம் ஆகுது. இவன் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக போதைக்கு அடிமையாகிறான். வேலைக்கு போகிறது நிறுத்துகிறான். 2 பேரும் வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்கலான்னு சொல்லி கர்ப்பிணியாக இருக்கிற பெண்ணை வேலைக்கு வர சொல்லி துன்புறுத்துகிறான்.
ஒரு கட்டத்தில் வயிற்றுல எல்லாம் அடித்ததில் அபார்ஷன் ஆகி அது என்ன பண்ணிடுதுன்னா இரத்த போக்கோட கிடக்குது. இவன் வீட்டை இழுத்து பூட்டி போட்டுட்டு போயிடுறான். ஒரு 4 நாள் சென்று வந்து வீட்டை திறந்து பார்த்தா உள்ளே அழுகி கிடக்குது, செத்து. என்ன செய்கிறது? இப்போ அவனும் அதே வீட்டுக்குள்ளே தூக்கு போட்டு செத்து போயிட்டான். இது இன்றைய பேப்பரில் வந்தது. சந்தேகமாக இருந்தால் நீங்கள் இன்றைய தந்தி செய்தித்தாளை வாங்கி படியுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைய சூழல் எப்படி இருக்குது? பாதுகாப்பு இருக்கா? அந்த பேப்பரில் அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பொண்ணு. சோத்திரம். இன்றைக்கு மனிதனுடைய மன அமைதி, சமாதான குலைச்சல், பாதுகாப்பு எல்லாம் கேள்விக்குறியாயிருக்கிறது. ஒருபுறம் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு வேலை கேள்விக்குறியாயிருக்கிறது. வேலை வாய்ப்பே இல்லை. வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கு இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போய் ஃபைனான்ஸ் கம்பெனிகளில் போய் சேர்ந்துடுறாங்க. இன்றைக்கு ஃபைனான்ஸ் கம்பெனிகள் புழுத்து கிடக்குது, அதிகமாக இருக்குது. எப்படியாவது மக்களை மூளைச்செலவை பண்ணி இஎம்ஐ அள்ளி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வேலை பார்க்குறவர்களை அதிக ப்ரெஷர் கொடுக்குறான். அவன் ப்ரெஷர் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறான்னா, அந்த இஎம்ஐயை வசூல் பண்ணுவதற்கு அவன் எவ்வளவு அநீதியாய் நடந்து கொள்ள வேண்டுமோ அவ்வளோ அநீதியாய் நடந்து கொள்ளுகிறான். நேற்று கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு கடனை வசூல் செய்யக்கூடிய ஒரு வேலையில் இருக்கிற ஒரு சகோதரனோடு பேசிக்கிட்டு இருந்தேன். இஎம்ஐ தவறி போச்சுன்னு பேசுகிறாரு. அவர் எடுத்து ரெக்கார்டு போட்டதுனால அப்படியே நேக்காக பேசுகிறாரு. அவர் அந்த சூழலெல்லாம் சொல்கிறார். சார், எங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறான் சார் கம்பெனிக்காரன். உங்களை கொடுக்கும்போது எப்படியாவது மல்லு கட்டி உங்கள்கிட்ட என்ன பண்ணிடுறான், லோனை கொடுத்துட்றான். அப்புறம் வசூல் பண்ண சொல்லி என்ன செய்கிறான், எங்களுக்கு டார்கெட் வைக்கிறான். நாங்கள் அதை செய்யலைன்னா எங்கள் சம்பளத்தில் கையை வைக்கிறான் சார். இந்த மாதிரி சம்பளம் போகுதேன்னு நினைக்கும்போது, இந்த நபரால் நமக்கு சம்பளம் போகுதேன்னு நினைக்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, உங்களை ப்ரெஷர் கொடுக்க வேண்டியிருக்கு சார் அப்படிங்கிறான். இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சார் நாங்கள் கவர்மெண்ட் சம்பளத்தை எதிர்பார்க்குறோம், கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்க்குறோம். வேலை செஞ்சாலும் செய்யாட்டாலும் மாதம் ஆனால் என்ன பண்ணிடுறோம், அக்கௌண்ட்டுக்கு சம்பளம் வந்துடும் சார் அப்படிங்கிறான். அல்லேலூயா. வரவுக்கு மிஞ்சி இன்றைக்கு செலவு வருகிறது. ஒரு நாட்டோட அரசாங்கம் என்ன சொல்லுகிறார்கள், நிதியமைச்சர் என்ன சொல்லுகிறார், இந்தந்த திட்டத்துக்கு இவ்வளவு நிதி நாங்கள் ஒதுக்குகிறோம். இதெல்லாம் ஒதுக்கும்போது இந்த ஆண்டினுடைய இறுதியில் நம்முடைய நாட்டினுடைய கடன் சுமை எப்படி இருக்கும், இவ்வளவு உயரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. கடந்த ஆட்சி முடிய போகும்போது அவங்க 10.5 லட்சம் கோடியே இத்தனை கோடியை கணக்கு சொல்லிட்டு போனாங்க. ஆமாம், 10 சில்லறை தான். 10.5 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி கடன் சுமை இருக்கும் என்று அவங்க சொல்லிட்டு தான் போகிறாங்க. இவங்க புதுசாக ஒரு வெள்ளை அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அவருடைய வேலை, செய்யட்டும். இப்போ நம்ம எதுக்கு அதை சொல்கிறோம்னா, அப்படி ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஒரு குடும்பத்தில் கடன் சுமை, நிதி சுமை அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. நான் இன்றைக்கி காலையில் சிந்தித்தேன். இன்றைக்கி மளிகை கடைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் என்ன சொல்லணும், இன்றைக்கு நம்முடைய நிதி சுமை, கடன் சுமை என்ன செய்யுது, இந்த அளவில் இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், கணக்கு எழுதணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு என் சிந்தனையில் வந்தேன். அல்லேலூயா. அப்படி இன்றைக்கு வரவுக்கு மிஞ்சி என்ன இருக்கிறது சொல்லுங்க, செலவு போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கம், வரவுக்கு மிஞ்சி செலவு போய்கிட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை வருதுன்னா, மொபைல் ஃபோன்களால் நித்தமும் குடும்பங்களிலே பிரச்சனை, தொந்தரவுகள், சச்சரவுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. மொபைல் ஃபோன்கள், அதனுடைய தவறான பார்வை, தவறானது தொடர்புகள். அல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வனாந்திரமாக்கி கொண்டிருக்கிறது. மனிதன் என்ன ஆக்கி கொண்டிருக்கிறது, வனாந்திரமாக்கி கொண்டிருக்குது. நிதிச்சுமை வனாந்திரமாக்குகிறது, வேலையில்லா திண்டாட்டம் வனாந்திரமாக்குகிறது, மொபைல் ஃபோன்கள் வனாந்திரமாக்குகிறது. அநேகரை விவாகரத்து வரை என்ன செய்யுது, குடும்பங்களிலே பிரச்சனைகள் கொண்டு போய்கிட்டே இருக்கு. ஆமேன். அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கும்படி
அவருடைய சன்னிதானத்தில் வந்து இந்நேரம் வரையிலும் அவரை துதித்து அவரை ஆராதித்து அவரை போற்றி புகழ்ந்து பாடி இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். ஆமேன். ஆக நம்முடைய வாழ்க்கை வறண்டிருக்கிறதோ அல்லது நம்முடைய இருதயம் வனாந்தரத்தை போல வறண்டு போயிருக்கிறதோ, எது எப்படியோ நமக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று சொல்லி, நம்முடைய கடன் தீராதா என்று சொல்லி, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஓயாதா என்று சொல்லி இன்றைக்கு நீங்களும் நானும் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு அல்லது உள்ளத்திலே குமரி கொண்டு நாம் இருக்கலாம். ஆமேன். அல்லேலூயா. ஆக இன்றைக்கு இந்த கால வேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற இந்த சமயத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு என்ன சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே, ஆமாம் அது இப்பொழுதேன்னு தான் இருக்கா, எப்படி இருக்கு? ஏகாரம் வருதா இங்கே? ஆமாம், ஏகாரம் வருது. இப்பொழுதே அது தோன்றும். அல்லேலூயா. சோத்திரம். நம்புறீங்களா நீங்கள்? அல்லேலூயா. நம்முடைய கணக்கு, மனிதர்களாகிய நம்முடைய கணக்கு எப்போ ஒரு இடத்துல முடியுதோ அப்போ ஒரு துவக்கம் வரும். ஆமேன். இப்போ பேதுருடைய கணக்கு முடிவடையுது. என்ன முடிவடையுது? ஒன்றும் சொல்லுங்கள். பேதுரு என்ன சொல்கிறான்? ஒன்றும் அகப்படவில்லை. முழுவதும் நான் என்ன செஞ்சேன்? பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்னு அவர் விரக்தி மனப்பான்மையில், வேதனையில் அந்த வலையை அவர் பழுது பார்த்து கொண்டிருக்கிறார், சுருட்டி கொண்டிருக்கிறார். ஆமேன். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு புதிய துவக்கத்தை அங்கே கொண்டு வருகிறார். ஆமேன். ஆக இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வனாந்தரத்தை எப்படி மாற்றப் போகிறார் என்கிறது தான் இன்றைய நம்முடைய செய்தியாக இருக்க போகிறது. செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். முதலாவது, ஆண்டவர் எப்படி நம்முடைய வனாந்தரத்தை மாற்றுகிறார் என்று நாம் பார்ப்போம். இன்றைய சூழலில் வனாந்தரம் என்பது காடை நினச்சிக்கப்படாது நீங்கள். ஆமேன். நம்முடைய நிஜ வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்கள், ஆமேன், போராட்டங்கள், பிரச்சனைகள், இதுதான் வனாந்திரம். சோத்திரம். இப்போ எப்படியெல்லாம் வனாந்திரம் வருது அப்படின்னா, முதல்ல வேலையின்மையினாலே நமக்கு வனாந்திரம் வரும். பணம் வரணும்னா என்ன இருக்கணும்? வேலை இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும். அது வயக்காட்டு வேலையோ, ஆமேன், நிறுவனத்தில் பார்க்குற வேலையோ, கவர்மெண்ட் வேலையோ, ஏதோ ஒரு வேலை மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வருமானத்தை ஈட்ட முடியும். சுய தொழிலாக இருக்கலாம். ஆமேன். அப்போ இன்றைக்கு வேலையின்மை அல்லது வேலையில் ஏற்படுகிற நெருக்கடி நிமித்தமாய் நம்ம அந்த வேலையை விட்டு வேறு வேலையை தேடுகிற அந்த காலங்கள், விவசாயத்துக்கு ஏற்ற மழை பெய்யாதனால வரக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் நமக்கு என்ன ஏற்படுதுன்னா வனாந்திரத்தை கொண்டு வந்து விடுகிறது. ஆமேன். ரெண்டாவது, எப்படி நமக்கு வனாந்திரம் வருது அப்படின்னா, வாங்கிய கடனுக்கு என்ன பண்ண முடியல? வாங்கிய கடனுக்கு என்ன பண்ண முடியல? கடனுக்கு என்ன இருக்குது? வட்டி இருக்குது. அல்லேலூயா. வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியலைன்னா என்ன வரும்? வனாந்திரமாக தெரியும். ஆமேன். அந்த வட்டி குட்டி போட்டு அது என்ன செய்யுது? பெருகிக்கிட்டே போகுது. அல்லேலூயா. அப்போ வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாததுனால ஏற்படுகிற அவமானம், தற்கொலை எண்ணங்கள் வரை சிலரை கொண்டு செல்லுகிறது. ஆமேன். கடுமையான பொருளாதார நெருக்கடியை உண்டாக்குகிறது. அதுதான் வனாந்திரம், வேற ஒன்றும் இல்லை. ஆமேன். வனாந்திரம்னா வேலை இல்லாத தன்மை, கடனை அடைக்க முடியாத தன்மை, அப்புறம் ஒரே வீட்டுக்குள்ளே வாழ்ந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சிலருக்குள்ளே என்ன இருக்காது? பேச்சுவார்த்தை இருக்காது, சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. இவங்க இந்த மொழியில் உட்காந்துருப்பாங்க, அவங்க அந்த மொழியில் உட்காந்துருப்பாங்க. நமக்குள்ளே என்ன இருக்காது? தொடர்பு இருக்காது, பேச்சு தொடர்பு இருக்காது. சிலருக்கு உடல் மொழி இருக்கும், வாய்மொழி இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிள்ளைகள் இடத்துல என்ன செய்வாங்க? சொல்லி தகவல்களை பரிமாறுவாங்க.
இது ஒரு வனாந்தரம்தான். ஏன்னா பாசத்துக்கு ஏங்கி தவிக்கிற ஒரு சூழலை குடும்பத்துக்குள்ளே பிசாசு கொண்டு வந்துடுறான். ஆமேன், அல்லேலூயா. நீங்கள் கடன் வனாந்தரம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக எடுத்துக்கணும்னு சொன்னால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். ம் 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 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், 1 குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அவள் உண்மையை சொல்லியிருக்காளா பொய் சொல்லியிருக்காளா? உண்மையை சொல்லியிருக்கிறாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அல்லேலூயா. இப்போ அந்த ஸ்திரீயோட வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு? என்ன இருந்தது? முதல்ல வனாந்திரம் இருக்குது. எப்படி அந்த வனாந்திரம் வந்துச்சு? புருஷங்காரன் ஊழியக்காரனாக இருந்தாலும் என்னத்தை வாங்கி வச்சுட்டான்? கடனை வாங்கி வச்சுட்டான். ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன்தான். கடனை வாங்கி வச்சுட்டு அவனும் என்ன பண்ணிட்டான்? இறந்து போயிட்டான். அல்லேலூயா. உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் சோத்திரம். இப்போ கடன் கொடுத்தவன் என்ன பண்ணிட்டான்? வந்து நிற்கிறான். இப்போ வாழ்க்கையில் என்ன இருக்குது? வனாந்திரம் இருக்குது. சோத்திரம். அப்போ வனாந்திரங்கிறது வேலையின்மை, கடன், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள். அல்லேலூயா, சோத்திரம். இதை தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அற்புதம் செய்கிறாரா இல்லையா? அற்புதம் செய்கிறாரா? சோத்திரம். மனிதர்கள் இதற்கெல்லாம் வழி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமேன். எல்லா கதவுகளும் அடைபட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? சொல்லுங்கள். புதிய வழிகளை திறப்பார். ஆமேன். ஆமாம், சூப்பர் நேச்சுரலாக ஒரு டோர் உங்களுக்கு என்ன செய்யும்? ஓப்பன் ஆகும், நீங்கள் விசுவாசித்தா. அல்லேலூயா, சோத்திரம். அப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட வனாந்திரத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு வேலையின்மையை கர்த்தர் மாற்றுவார். எதிர்பாராத ஒரு புதிய வேலை என்ன செய்வார்? ஆண்டவர் கொடுப்பார். ஆமேன். ஒரு சுய தொழில் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு கொடுப்பார். ஒரு புதிய வாசல் உங்களுக்கு திறக்கும். உங்கள் தகுதியை விட, நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு புதிய துவக்கத்தை இன்றைக்கு ஆண்டவர் செய்வார், நீங்கள் விசுவாசித்தால். ஆமேன். அல்லேலூயா.
சோத்திரம். கடன் தீரும். இந்த அம்மாவுக்கு கடன் தீர்ந்துச்சா? எப்படி தீர்ந்துச்சு? உன் வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டார். அவள் என்ன செய்கிறான்? எண்ணெய், ஒரு குடம் எண்ணெய் இருக்குதுன்னு சொன்னால் தேவன் அவளுக்கு கொடுத்த ஆலோசனைப்படி அவள் அக்கம் பக்கத்தில் என்ன செய்கிறா? வெற்று பாத்திரங்களை வாங்கி கதவை அடைத்து கொண்டு எண்ணெயை ஊற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். அந்த ஊற்று, எண்ணெய் ஊற்று எப்போ அடைபடுது? பாத்திரம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நிற்குது. அது வரையும் என்ன செய்யுது? ஊற்றிக்கிட்டே இருக்குது. இவங்க இன்னும் பாத்திரங்களை வாங்கியிருந்தால் என்ன பண்ணும்? வந்துக்கிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா, சோத்திரம். இப்போ மனிதனுடைய கணக்கு எப்படி இருக்கும்? ஒரு குப்பி பாட்டில் வளருமா? ஒரு பாட்டில் இருக்க என்ன வளருமா? இங்கே கவனிங்க, நீங்கள் பிள்ளைகள்லாம் பார்க்க வேண்டாம். ஒரு குப்பி வளருமா? என்ன 1 லிட்டர் இருக்குன்னா 2 லிட்டராக வளருமா? மனிதனுடைய எண்ணம் ஆமாம் அப்படியே தான் இருக்கும். வேணா குறையுமே ஒழிய கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. இது மனுஷனுடைய கணக்கு. ஆனால் தேவனுடைய கணக்கு என்னென்னா, பாத்திரங்கள் தீரும் மட்டும் என்ன செய்யும்? வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வறட்சி மாறுகிற அளவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார், பெருக்கத்தை கட்டளையிடுவார். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வறட்சி மாறுவதற்கான பெருக்கத்தை கொடுப்பார். அந்த அம்மாவுக்கு தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, நீ அதை போய் விற்று கடனை அடைத்து மீந்ததை கொண்டு நீ என்ன செய்? ஜீவனம் பண்ணு அப்படிங்கிறார். அல்லேலூயா. அதை விற்று கடனையும் அடைச்சிக்க. கடன் அடைச்சது போக மீதி இருக்கும். அதை வச்சு என்ன செய்? வாழ்ந்து கொள். அல்லேலூயா. என்ன விற்றுட்டோம்னா என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். பணத்தை வச்சு ஒரு முதலீடாக போட்டு 2 பிள்ளைகளை வச்சு என்ன செய்யலாம்? வேலை செய்து பிழைத்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ வனாந்திரம் மாறுவதற்கு தேவனாலே நிச்சயமாய் அற்புதம் செய்ய முடியும். இந்த தீர்க்கதரிசியின் மனைவி செய்தது போல் நீங்கள் தேவனிடத்தில் போய் என்ன செய்யணும்? கேட்கணும், ஆலோசனை கேட்கணும். இந்த ஆலோசனையை கடைபிடிக்கணும். நம்ம எல்லாம் ஜெபமெல்லாம் பண்ணுவோம், கர்த்தர் கொடுக்குற ஆலோசனையை மட்டும் என்ன செய்ய மாட்டோம்? அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம சிந்தனைப்படி என்ன செய்வோம்? ஓடுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ முதலாவது என்ன நடக்குதுன்னா, வனாந்திரத்தை மாற்றுவதற்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, அவாந்திர வழியில் என்ன உண்டாக்குறார் ஆண்டவர்? ஆறுகள் உண்டாக முடியாது. ஆறு ஓடுனா எதுக்கு அடையாளம்? செழிப்பு, செல்வ செழிப்பு. இப்போ இன்னும் ஆற்றில் தண்ணி வரல. இந்த வருஷம் பாசனத்துக்கு என்ன வரல? தண்ணீர் வரல. தண்ணி வந்தால் என்ன அர்த்தம்? தேசம் செழிப்பாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பை ஆண்டவர் உண்டாக்குவார் அப்படின்னு அர்த்தம். ஆமேன். சோத்திரம். பாலைவனத்தில் ஆறு வந்தால் என்ன ஆகும்? செழிப்பு வரும். ஆனால் பாலைவனத்தில் ஆறு வருமா? அது பார்த்தீங்க அப்படின்னா மனித கண்களுக்கு பார்க்கும்போது, இயற்கைக்கு பார்க்கும்போது அது என்ன செய்யும்? எதிராக தெரியும். ஆமேன். வனாந்திரத்தில், பாலைவனத்தில் ஆறு வர்றது இயற்கைக்கு முரண்பட்டதாக இருக்கும். ஏன்னா ஆறு வராதனால தான் அது என்னவாக இருக்குது? பாலைவனமாக இருக்குது. மழை இல்லாததுனாலே ஆறு ஓடாதனால என்னவாக இருக்குது? அது பாலைவனமாக இருக்குது. சோத்திரம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். குடும்பத்தில் இருக்கிற சமாதான குலைச்சலை மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். நீங்கள் ஏசாயா 41:18 பார்க்கும்போது, ஏசாயா 41:18 வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை, வறண்ட நிலத்தை
ம் 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 புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். என்ன சொல்கிறார் பாருங்க, வனாந்திரத்தில் என்ன பண்ணுவாராம்? வனாந்திரத்திலே என்ன செய்கிறாருன்னா, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வழியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அல்லேலூயா. இப்போ வனாந்திரத்தில் ஆறு வர்றதுக்கான சாத்தியக்கூறு இல்லை, நீரூற்றுகள் வர்றதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாராம் ஆண்டவர்? கேணிகளை உண்டாக்குறேன் அப்படிங்கிறாரு. ஆமேன். தண்ணீர் தடாகத்தை கொண்டு வர்றேங்கிறாரு. அல்லேலூயா. அங்கே பலவிதமான ஆசீர்வாதமான பலத்த மரங்களை சொல்கிறாரு. ஆமேன். இதெல்லாம் வனாந்திரத்தில் செய்கிறார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அதை செய்வார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். ஆமேன். வனாந்திரத்தில் அதெல்லாம் நட்டு வச்சு அவர் என்ன சொல்கிறார்? இதெல்லாம் யார் செஞ்சு மக்கள் உணர்வாங்களாம்? கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். பாருங்க, கண்டு உணர்ந்து சிந்தித்து. நம்ம காண்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறதில்ல? உணர்றதில்லை, சிந்திக்கிறதில்லை. அல்லேலூயா. உணரணும், சிந்திக்கணும். அல்லேலூயா. ஆமாம், கண்டா மட்டும் போதாது, கண்டு உணர்ந்து சிந்திக்க வேண்டும். சோத்திரம். அப்போ அவாந்திர வெளிகளிலே அவர் ஆறுகளை தண்ணீர் தடாகத்தை ஆமேன் நீரூற்றுகளை உண்டாக்குகிற தேவன் நிச்சயமாய் இன்றைக்கு நம்முடைய வனாந்திர வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆமேன். அதிசயங்களை நடப்பிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சோத்திரம். இப்போ எத்தனை பகுதியை பார்த்துருக்குறோம்? நம்ம அதில் 2 பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:19. ம் 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 சோத்திரம். இப்போ என்ன செய்வார? இதை நீங்கள் அறியீர்களா? இதை நீங்கள் அறியீர்களா? இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். நம்ம அதை அறிந்து கொள்றதில்லை. வசனம் சொல்லுது, கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. கண்டு உணர்ந்து சிந்தித்து சிந்தித்து அறிவார்கள். இப்போ இங்கே வசனம் என்ன கேள்வி கேட்குதுன்னா, இதை நீங்கள் அறியீர்களா? அறியணும்னா என்ன பண்ணணும்? விசுவாச கண்களில் காணணும். ஆமே. அப்புறம் உணரணும், அப்புறம் சிந்திக்கணும். அப்போ தான் அறிய முடியும். அறியீர்களா அப்படின்னு வசனம் சொல்லுது. இதை நீங்கள் அறியீர்களா? அறிந்து கொள்ளணும்னா முதல்ல நம் கண்கள் அதை காண வேண்டும். ஆமேன். கண்களால் கண்டு இருதயத்தால் உணர்ந்து சிந்தித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் கிரியை செய்யும்போது ஏன் நம்மளால் அதை அறிந்து கொள்ள முடியலை அப்படின்னா, நம்முடைய கவலைகள் என்னது? நம்முடைய கவலைகள், சமூகத்தில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான செய்திகள், எதிர்மறையான தாக்கங்கள் நம்முடைய கண்களை என்ன பண்ணிடுது? மறைச்சு போட்டுருது. அல்லேலூயா. குடும்பத்தில், சமூகத்தில் ஏற்படக்கூடிய எதிர்மறை மாற்றங்கள், எதிரான சூழல்கள், அதிகமான கவலைகள் நம்மை அறிய முடியாதபடி நம்முடைய கண்களை குருடாக்கி விட்டுருது. அல்லேலூயா. நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னா இந்த கேயாசியுடைய சம்பவத்துக்கு வரணும். எங்கே வரணும்? கேயாசி. கேயாசி என்ன பண்ணுறான்? எடுங்க, வேமா எடுங்க பார்ப்போம்.
கேஆசியை பற்றி எங்கே போட்டிருக்கு? ஒரு இராணுவம் எதிர்த்து வருது பாருங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15லேருந்து வாசிங்க. ம் 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 அதற்கு அவன், பயப்படாதே, அவரோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா, சோத்திரம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எலிசா எதிர்நாட்டு அரண்மனையில் அவனுடைய அங்கே இருக்கக்கூடிய பேச்சு வார்த்தைகள், அவர்கள் என்ன திட்டம் தீட்டுகிறார்கள், எல்லாவற்றையும் எலிசா என்ன பண்ணிடுறான்னா அறிந்து கொண்டுடுறான். நீங்கள் அந்த மேலே உள்ள வசனத்தை பார்க்கணும். 8வது வசனம் பாருங்க. அக்காலத்தில் அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி, அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. தோத்தானில் இருக்கிறதுனால தோத்து போயிடுவான்னு நினச்சி என்ன பண்ணுறான் ராஜா? ஆளை அனுப்புகிறான். அல்லேலூயா. தோத்தானில் இருக்கிற எலிசாவை பிடிப்பதற்கு ஆள் அனுப்புகிறான். அப்பொழுது பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். இப்போ யாருக்கு விரோதமாக அனுப்பப்படுது? எலிசா தீர்க்கதரிசி, அதாவது ராஜாவை பிடிக்கிறதுக்கு பல திட்டங்களை போட்டான். அதையெல்லாம் யார் சொல்கிறா? எலிசா சொல்லி, ராஜா நீ அந்த ஊருக்கு போகாத, அங்கே உன்னை கொல்ல போகிறாங்க, இந்த ஊருக்கு போகாத, இங்கே உன்னை என்ன செய்ய போகிறாங்க, கொல்ல போகிறாங்கன்னு சொல்லி ராஜாவுக்கு எச்சரிக்கை கொடுக்க கொடுக்க ராஜா என்ன பண்ணுறாரு? தப்பிச்சுக்கிறாரு. இது எப்படா நடக்குது? நம்ம இங்கே பேசிக்கிறதை யாரா போய் சொல்கிறான்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? குழம்பி போய் கேட்கும்போது, அப்படி இல்லை, நீ உன் வீட்டு பள்ளி அறையில் பேசினாலும் என்ன செய்யும்? எலிசாவுக்கு தெரியும், அவன் ஒரு மகா தீர்க்கதரிசி. சரி, அப்போ அவனை முதல்ல பிடி. அல்லேலூயா, அவனை பிடி அப்படிங்கிறான். சோத்திரம். இப்போ அவனை பிடிப்பதற்கு குதிரைகளும் ரதங்களும் பலத்த இராணுவமும் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டது. இப்போ வெளியே ஏந்திரிச்சு வந்து தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். சோத்திரம்.
ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம். இப்போ நமக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் பிரச்சனை. என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோம். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் நம்ம அதெல்லாம் குழம்பி போயிருக்கிறோம். ஆமென். ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் அதை அறியீர்களா, நீங்கள் அதை அறியீர்களா என்று வசனம் சொல்லுது. சோத்திரம். இப்போ இந்த வேலைக்காரன் அவன் அறிந்து கொண்டது என்ன? எதை அறிந்து கொண்டிருக்கிறான்? எதை அறிஞ்சு வச்சிருக்கிறான்? பிரச்சனையை அறிஞ்சு வச்சிருக்கிறான். நம்மெல்லாம் இப்போ எதை அறிஞ்சு வச்சிருக்கிறோம்? நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டம், நம்முடைய சூழல். ஆமென். இதைத்தான் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். எதை அறியணுமோ அதை என்ன செய்யலை, அறிந்து வைக்கலை. சோத்திரம். இப்போ ஊழியக்காரன் என்ன பண்ணுறான்? அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இப்போ தீர்க்கதரிசி எதை அறிஞ்சு வச்சிருக்கிறாரு? தீர்க்கதரிசி எதை அறிஞ்சிருக்கிறாரு? பிரச்சனையை காட்டிலும் நம்மள்ட்ட இருக்க தீர்வு பெருசு அப்படிங்கிற அறிஞ்சு வச்சிருக்கிறார். பிரச்சனை 10ன்னா தீர்வு 20 இருக்கு. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். சோத்திரம். அப்படி சொல்லி இவன் நம்பாதனால என்ன பண்ணுறான் தீர்க்கதரிசி? அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். சோத்திரம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாயிற்று. அல்லேலூயா. கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அல்லேலூயா. இப்போ நமக்கு வர்ற எதிரிகளுக்கு நம்ம இப்படி ஜெபம் பண்ணுறோமா? ஜெபம் பண்ணுறோமா? நம்ம ஆண்டவரே இந்த குட்டி பிசாசுக்கு கண்மயக்கம் வரட்டும்னு என்னைக்கா ஜெபம் பண்ணியிருக்கோமா? அல்லேலூயா. அவன் ஏவி தானே விட்றான், விடட்டுமே. நம்ம என்னைக்காவது இப்படி ஜெபம் பண்ணியிருக்கோமா? கண்மயக்கம் வந்து யாரை நம்ம இலக்கு எதுன்னு தெரியாமல் அது திண்டாடி கிடக்கட்டுமே. அல்லேலூயா. உண்மையில நான் சொல்கிறது, ஆண்டவரே இந்த குட்டி பிசாசுக்கு ஒரு கண்மயக்கத்தை உண்டாக்குங்க. அல்லேலூயா. இப்போ லோத்துடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது. சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்கும்படி 4 வாலிபர்கள் வந்துட்டாங்க லோத்து வீட்டுக்கு. இப்போ உள்ளே பூட்டியாச்சு, வீடு உள்ளே பூட்டியாச்சு. இப்போ அங்கே இருக்கிற பட்டணத்தில் இருக்க பெரிய மனுஷன் தொடங்கி வாலிபர் வரையும் வந்து என்ன பண்ணுறான்? லோத்துடைய வீட்டு வாசலில் வந்து தட்டுறான். சோத்திரம். என்ன பண்ணுறான்? வீட்டு வாசலில் தட்டுறான். எடுங்க, நீங்கள் அந்த வேத பகுதி எடுங்க பார்ப்போம். எங்கே இருக்குது சோதம் குமார சம்பவம்? ஆதியாகமத்தில் இருக்குது. வாங்க. ஆமாம், வாசிங்க, எடுத்து வாசிங்க. அதுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க. ம் பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு வாங்க. 19ஆம் அதிகாரம் 15. இல்லை, அதுக்கு மேலே இருந்து நம்ம பார்க்கணும். தெருவாசலில் இருந்த பொறுங்க, 10ஆம் வசனத்திலேருந்து பாருங்க. அப்பொழுது வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெருவாசலில் இருந்த சிறியோரும்
பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, போதும், இப்போ என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்ன பண்ணியிருக்காங்க? வாசலை தேடி தேடி அழுத்து போகும்படி என்ன உண்டாக்கியிருக்காங்க? குருட்டாட்டம். அங்கே அங்கே கண்மயம், இங்கே குருட்டாட்டம். சோத்திரம். அங்கே என்னது? கண்மயக்கம், இங்கே குருட்டாட்டம். அந்த கண்மயக்கத்துக்கு வாங்க. இதில் வாய்ச்சோம் நம்ம 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்கே கீழே வந்துடுவான். கண்மயக்கம் இந்த ஜனங்களுக்கு 18ஆம் வசனம், கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அங்கே குருட்டாட்டம். அவங்க வாசலை தேடி 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 என்ன செய்கிறான்? இரவு முழுவதும் தேடி தேடி அழுத்து போயிட்டான். அல்லேலூயா. இங்கே கண்மயக்கம். அப்படின்னா அரைகுறையாக தெரியுது. என்ன எலிசா போய் என்ன செய்கிறார்? அவர்கிட்ட சொல்லுங்கள். எலிசா போய் என்ன பண்ணுறாரு? வசனத்தை பார்க்கணும், பதில் சொல்லணும். எலிசா என்ன பண்ணுறாரு? அவங்கள்ட்ட பேசுகிறாரா பேசலையா? இப்போ கேட்டிங்களா இல்லையா? இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல. அப்போ அவங்களுக்கு அது எப்படி தெரியுது? பார்க்க கண்மயக்கத்தில் அப்படியே மயக்கம் கறக்கம் அடித்து என்ன தெரியுது? அது மலை மாதிரியும் தெரியலை, வீடு மாதிரியும் தெரியல, பட்டணம் மாதிரியும் தெரியலை, வழி பாதை மாதிரியும் தெரியலை. என் பின்னாடி என்ன செய்யுங்க, வாங்க அப்படிங்கிறார். தெரிஞ்சதானே வர முடியும். அப்போ என்ன தெரியுது? ஓரளவுக்கு தெரியுது. பின்னாடி ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? பாதி தெரியுது. அப்போ கண்மயக்கங்கிறது வேற, குருட்டாட்டங்கிறது வேற. அங்கே சுத்தமாக வழியை தேடி தேடி வீட்டு வாசல் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே தெரியறான். அப்போ குருட்டு பிடிச்சிருச்சு. இங்கே பாதி தெரியுது, பாதி தெரியலை. தேடி வந்த ஆள் தான் எதிர்த்தாப்புல நிற்குது. தேடி வந்த ஆள் தான் பதில் சொல்லுது, நான் உனக்கு வழிகாட்டுறேன் அப்படிங்குது. அப்போ இவர் தான் நம்ம தேடி வந்த ஆள்னு தெரியாத அளவுக்கு அவருடைய கண்களில் மயக்கம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த புதிய காரியத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிற நம்ம என்ன செய்யணும்னா, எதிரிகளுக்கு குருட்டாட்டத்தையும் பிடிக்க பண்ணணும், கண்மயக்கத்தையும் உண்டாக்கணும். நம்ம ஆமேன் ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த பொல்லாத பிசாசுக்கு என்ன உண்டாகணும்? குருட்டாட்டம் வந்துருச்சுன்னா நம்ம எதிரி நம்மளை என்ன செய்யாது? அதுக்கு தெரியாது. குருட்டாட்டம் வந்துட்டால் நம்மளை தெரியாது. கண்மயக்கம் வந்துட்டாலும் என்ன செய்யாது? நம்மளை தெரியாது. அது எங்கேயோ யாரையோ போய் தடவிக்கிட்டு தேடிக்கிட்டு தெரியட்டும். ஆமேன். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே அவர் அழைச்சிக்கிட்டு போய் என்ன பண்ணுறாரு? அப்புறம் அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தரலும் என்றான். பார்க்கும்படி கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும்போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். இப்போ எங்கே கொண்டு வந்துட்டார்? கண்மயக்கத்தை உண்டாக்கி ராஜாவுக்கிட்ட கொண்டு வந்துட்டார், சமாரியாவுக்குள்ளே. இப்போ சுற்றி இராணுவம் இருக்குது, நம்ம நாட்டினுடைய இராணுவம் இருக்குது, இஸ்ரேல் நாட்டு இராணுவம். இவங்களெல்லாம் இப்போ நான் வெட்டி போடட்டுமா அப்படின்னு யார் கேட்குறா? எலிசாவுடைய ராஜாவுக்கு கேட்குறாரு. அல்லேலூயா. சோத்திரம். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தில் அப்புறம் வரவில்லை. அல்லேலூயா. சோத்திரம். இப்போ கண்மயக்கத்தை ஒரு பக்கம் எதிரிக்கு உண்டாக்குறாங்க,
இன்னொரு பக்கம் அறிந்து கொள்ளும்படி கண்ணை திறந்து கேயாசியை அறிந்து கொள்றதுக்கு பண்ணுறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, அறியீர்களா? ஆமென். நம்ம எதிரிகளுக்கு கண்மயக்கத்தை உண்டாக்கணுமே ஒழிய நம்ம குருட்டாட்டம் பிடிச்சிக்கிட்டு கிடக்கக்கூடாது. ஆமென். நம்ம கண்களை திறந்து கர்த்தர் செய்கிற அற்புதங்களை பார்க்கணும். ஆமென். ஆண்டவர் சொன்னால், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்கள் நின்று கொண்டு என்ன பண்ணணுமா? கண்களால் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. சோத்திரம். நீங்கள் நின்று கொண்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. சோத்திரம். அப்போ பிரியமானவர்களே, வசனம் என்ன கேட்குறது? நீங்கள் அறியீர்களா? நீங்கள் அறியீர்களா? கர்த்தர் செய்கிறத அறிந்து கொள்றதுக்கு நம்ம இன்றைக்கி முயற்சிக்கணும். எப்படி எலிசாவின் வேலைக்காரனாகி கேயாசிக்கு எதிரியுடைய காரியங்கள் பிரச்சனைகள் தெரிந்தது, ஆனால் தன் பக்கம் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைபலத்தை அவன் அறியாதிருந்தான். இன்றைக்கி நாம் அப்படி தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம விழிப்பாய் மாறணும். பிரச்சனைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? பிரச்சனையை பார்க்கக்கூடாது. பிரச்சனையை பார்த்தோம்னா நம்ம முய்யோன்னு கத்திக்கிட்டு கிடப்போம். மற்றவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு, உன்னால் தான் இது வந்துச்சு, என்னால் தான் இது வந்துச்சு, உன்னால் நான் கட்டேன், என்னால் நீ கட்டேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் தோப்பு கண்ணம் போட சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா? 2 பேரை ஒருத்தர் எதிராக நிப்பாட்டி போட்டிருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்கா? பழைய காலத்தில் படித்தவங்களுக்கு தான் அந்த அனுபவம் இருக்கும். 90 கிட்ஸு 80 கிட்ஸுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும். ஒருத்தங்க கையை மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிட்டு உட்காந்து இப்படி சொல்லிக்கிட்டே உட்காரணும். உன்னால் நான் கட்டேன், என்னால் நீ கட்ட, உன்னால் நான் கட்டேன்னு உட்காந்து ஏந்திரிக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் எதனாலன்னா நம்ம பிரச்சனையை மட்டும் பார்க்கறதுனால தான். அல்லேலூயா. பிரச்சனையை பார்க்காமல் பிரச்சனைக்கு தீர்வை உண்டாக்கி இருக்கிற வழிகளை, வனாந்தரத்திலே அவாந்தர வழிகளிலே வழிகளையும் ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தரை நோக்கி பார்த்தால் நமக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆமென். ஏன்னா ஆண்டவர் இங்கே தீர்வை வச்சிருக்கிறாரு. சோத்திரம். கொஞ்ச தூரம் நடந்து போயிருந்தால் இஸ்ரவேலர்களுக்கு 12 நீரூற்றுகளும் 72 பேரிச்சம்பழமும் இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு கோத்திரத்துக்கு ஒரு நீரூற்று ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். 12 நீரூற்று. 12 கோத்திரம் தானே போகுது. ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஊற்று இருக்குது. 72 பேரிச்ச மரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். 70 பேரிச்ச மரம் 72 70 நினைக்கிறேன். 70 12 எப்போ நீங்கள் உறுதிப்படுத்தணும்னா, முதல்ல ஆண்டவர் 12 பேரை ஊழியத்துக்கு தெரிஞ்சு கொள்வார் இயேசு. அடுத்து 70 பேரை ஊழியத்துக்கு அனுப்புவார். அதனால் இதை நம்ம ஈஸியாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இதே சம்பவம் எங்கே இருக்குன்னா, வனாந்தரத்தில் 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரத்தையும் கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் இவன் எங்கே நிற்கிறான்? மாறாவில் நின்றுக்கிட்டு, அந்த இடத்து தண்ணி கசப்பாக இருக்குன்னுக்கிட்டு அவன் முறுமுறுத்து அதுக்காக என்ன செய்ய வேண்டிய, ஒரு பெரிய மரத்தை வெட்டி அதில் போட வேண்டிய வேலையை உண்டாகுது. அல்லேலூயா. ஆமாம். அதாவது கெட்ட தண்ணீரை நல்ல தண்ணியாக மாற்றி குடிக்கிற வேலை நமக்கு எதுக்கு? அங்கே தான் நல்ல ஊற்று இருக்கே. இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னா, நமக்குன்னு வச்சுருக்கிற அந்த ஊற்றை விட்டுட்டோம். இருக்கிறத நல்லதாக மாற்று, இருக்கிறத பிரச்சனையை நல்லதாக மாற்றுன்னு என்ன செய்கிறோம்? நம்ம பிரச்சனை உள்ளதை குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை உள்ளதை நல்லதாக மாற்றி தாங்க ஆண்டவரேன்னு சாப்பிட்றது நல்லதா, இல்லை ஃப்ரெஷ்ஷாக நமக்குன்னு நல்ல பியூர் ஊற்றுங்கிறது எப்படி வரும்? கிடைக்கிற தண்ணி நல்லா இருக்குமா, ஊற்று தண்ணி நல்லா இருக்குமா? ஊற்று தண்ணி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு என்ன செய்யும்? ஊறி வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமேன். இன்றைக்கி நீங்கள் பெருங்குளூர் பக்கத்து போனீங்கன்னா, அங்கே மணியாத்திப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஊற்று எடுத்து தான் மக்கள் தண்ணி குடிப்பாங்க. போய் இறங்கி போய் ஒரு ஆழமான ஒரு இது இருக்கும், அதில் போய் அப்படியே ஒரு சொம்பாக மோந்து ஊற்றுவாங்க. அந்த காலத்தில் நான் பார்த்துருக்குறேன். ஊற்றி எடுத்து குடித்தா அப்படி இருக்கும் சுவை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கி கண்கள் நமக்கு குருட்டாட்டம் பிடித்திருக்குது. ஆமேன். ஆகாருக்கு தேவன் ஊற்றை திறந்தாரா, கண்ணை திறந்தாரா? ஆகாருக்கு ஊற்றை திறந்தாரா, கண்களை திறந்தாரா? சோத்திர ஆண்டவரை, எப்போ நம்ம கண்ணை திறக்க போகிறான்னு தெரியலையே.
எடுத்து படிங்க பார்ப்போம். கர்த்தர் ஊற்றை திறந்தாரா கண்ணை திறந்தாரான்னு பார்ப்போம். எடுத்துட்டீங்களா? கண்களை தான் திறந்தாரா? அல்லேலூயா. படிங்க. எத்தனாவது வசனம்? 19 21 எடுத்துட்டேன். 19 சொல்லுங்கள், வாசிங்க. நீ எழுந்து 17வது வசனம் சொல்லுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு. இப்போ தண்ணீர் துறவை ஆண்டவர் திறக்கலை, எதைத்தான் திறக்கிறாரு? கண்களை தான் திறக்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? அவளுக்கு பசி மயக்கத்தில், கண் மயக்கத்தில் அவளுக்கு என்ன தெரியலை? ஊற்று தெரியலை. இப்போ நம்ம அதை தான் பார்த்துக்கிறோம். வனாந்தரத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போயிருந்தால் 12 ஊற்று இருக்குது. இங்கே ஆகாருக்கு எங்கே இருக்குது? எவ்வளோ தூரத்தில் இருக்குது? எவ்வளோ தூரத்தில் இருக்குது? தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி. அப்போ அவன் நின்று பார்க்குற ஒரு தூரத்தில் தான் என்ன இருக்குது? துறவு இருக்குது. கர்த்தர் இப்போ இங்கே நிற்கிறான். ஆண்டவர் கண்ணை திறக்கிறாரு. அவள் அப்படி பார்க்குறான், தண்ணீர் துறவு இருக்குது. அல்லேலூயா. அதை போய் மொண்டு கொண்டு வந்து பிள்ளைக்கு என்ன செய்கிறான்? பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தால். தேவன் பிள்ளையினுடைய இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வத்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தில் ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். அல்லேலூயா, சோத்திரம். அப்போ பிரியமானவர்களே, இங்கே நமக்கு திறக்கப்பட வேண்டியது என்னதான்? ஊற்று இல்லை. என்னதான் திறக்கப்படணும்? கண்கள் தான் திறக்கப்படணும். அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? இதை நம்ம அறியறதுல தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஆமென். உன் கண்களை ஏறெடுத்து பார் அப்படிங்கிறார் ஆண்டவர். என்ன பண்ணுறாரு? கண்களை ஏறெடுத்து பார். ஏறெடுத்து பாருன்னா என்ன அர்த்தம்? கீழே குனிகிறதா, மேலே ஏறெடுக்கிறதுனா என்னது? மேல் நோக்கி பார்க்குறது. ஏறெடுத்து பார் அப்படின்னா என்னது? கீழே பார்த்துக்கிட்டு இருக்காம அண்ணாந்து மேல் நோக்கி பார்க்குற. உன் கண்களை ஏறெடுத்து பார். அல்லேலூயா, சோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாமே வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னாரு. அல்லேலூயா, வானத்தை அண்ணாந்து பார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குற அப்படின்னாரு. ஆமென். அல்லேலூயா. ஆக இன்னைக்கு நமக்கு சமயம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அறிந்து கொள்ளணும், கர்த்தர் செய்கிறத அறிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் வனாந்தரத்தில் ஆறுகளையும் தண்ணீர் தடாகங்களையும் கேணிகளையும் உண்டாக்குகிற தேவன். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார், புதிய காரியத்தை அவர் செய்வார். நீங்கள் அதை அறிந்து கொள்வதற்கு உங்கள் மனக்கண்களில் பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும். ஆமென். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு சூழ்நிலை நஷ்டத்தை கொண்டு வரலாம், பயத்தை கொண்டு வரலாம். ஆனால் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. எபிரேயர் 13:8.
வாசிங்க வாசிங்க, ஃபஸ்ட்லேருந்து வாசிங்க. நான் சொன்ன வசனம் என்ன வசனம் சொன்னேன்? வாசிங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய். போதும். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? நேற்றும் இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் எனக்கு அப்படி நடந்துருச்சு, இப்படி ஆகி போயிடுச்சின்னு சொல்லி நீங்கள் முந்தினவைகளை என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. என்ன ஏசாயா தீர்க்க தரிசனம் 43:18 என்ன சொல்லுது? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் கடந்ததை, நடந்து முடிஞ்சதை, என் பணம் போயிடுச்சு, என் பொருளாதாரம் போயிடுச்சு, நான் சம்பாதிச்சதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அந்த பழைய பல்லவியே பாடிக்கிட்டு இருக்காம என்ன செய்யணும்? எல்லா கசப்புகள், எல்லா போராட்டங்கள் இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாரு? புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். என் தேவன் என் வனாந்திரங்களை ஆறுகளாக மாற்றுவார். சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க. என் தேவன் என் வனாந்திரங்களை ஆறுகளாக மாற்றுவார், வயல்வெளியாக மாற்றுவார். ஆமென். அப்படி தானே வசனம் சொல்லுது? நான் அவாந்திர வழி ஆறுகளையும், அந்த வசனத்தை படிங்க மறுபடியும். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். சோத்திரம். ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்படி உண்டாக்குறதுனால காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை அதெல்லாம் கணம் பண்ணும். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம கணம் பண்ண மாட்டோம். ஆமென். ஆமாம். அப்போ சொல்கிறாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலை நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். இங்கே பிரச்சனை போய் தான் எல்லாருக்கும். நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மனம் சலிச்சு போய் கிடக்குது. கர்த்தர் மேலே சலிச்சு போய், என்ன ஆலயம், என்ன பைபிள், என்ன வேதனை, ஆராதனை, என்ன செய்தி. அல்லேலூயா. மனம் என்ன பண்ணியிருக்கு? மனம் சலிச்சு போச்சு நமக்கு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி எண்ணத்தை கண்டேன். அல்லேலூயா. சோத்திரம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஜெபத்தில் நிலைத்திருக்க உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்கள், இங்கே கவனிங்க. கர்த்தருக்கு இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செய்யணும்? செபிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடலைங்கிற குறை வைக்கிறார் அவர். நம்ம கூப்பிட்றதுல என்ன பண்ணிட்டோம்? குறை போட்டுருச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுது, வசனம் சொல்லுது, கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, கூரைகளெல்லாம் நிறைவாக்குவா, கூப்பிடு நீ. எல்லாம் கண்களை மூடி எல்லாம் முழங்கால் படிட்டு, உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. இயேசு உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் இன்று கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து, எல்லா கவலையும் மறந்துடுங்க.
புலம்பிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த அரை வருடத்தை கடந்து அடுத்த ஆண்டில் வந்து நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். இனி கண்மயக்கம் எங்களுக்கு அல்ல, எங்கள் எதிராளிகளுக்கு உண்டாகட்டும், எங்களை சுற்றி எதிர்த்திருக்கிற சத்துருக்களுக்கு உண்டாகட்டும், பிசாசின் வல்லமைகளுக்கு உண்டாகட்டும். மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து புதிய காரியத்தை செய்யணுமா? நல்ல உற்சாகத்தோடு ஒரு குறையை இன்றைக்கு ஆண்டவர்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ மனம் சலித்து போய் கூப்பிடுகிறதை நிறுத்தினதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேடுவோடி உள்ளத்தில் வந்திடுவா, உண்மையாய் கூப்பிடுவோடி உள்ளத்தில் வந்திடுவா. எனவே கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். விடுதலையா? இன்னும் விடுதலையா? இன்னும் விடுதலையா? புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணுமா? இன்னும் விடுதலையா? இன்னும் விடுதலையா? எல்லா கண்மயக்கம் மாறட்டும், எல்லா குருட்டாட்டம் மாறட்டும். ஆகாருக்கு கண்கள் அன்றே குருட்டாட்டம் முடித்திருந்தது. அருகில் இருந்த ஊற்றை அவள் கவனிக்கவில்லை, அருகில் இருந்த துறவை அவள் கவனிக்கவில்லை. ஆண்டவரே, பாடல் பாடி பாடி ராஜாவை கொண்டாடுவே. புகழ்ந்து பாடல் பாடி பாடி ராஜாவை கொண்டாடுவே. தாழுவினார் தாலே, சுகம் தந்த காயத்தாலே, கழுவினார் தாலே, தாலே சுகம் தந்த காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தீடம் தந்தார் ஆவியாலே. சொல்லுங்க, தீடம் தந்தார் ஆவியாலே. ஒளிந்திடு வல்லமை, வல்லமை இறங்கட்டும், வல்லமை வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிற வல்லமை, அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிற வல்லமை, வல்லமை. ஆமென். கேள்விக்குறியோடு, ஆமென், யாரெல்லாம் கேள்விக்குறிகளோடு எதிர்கால பயத்தோடு உட்கார்ந்திருக்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் வல்லமையாக இடைபடுவீராக, செய்வீராக. ஒரு புதிய வழி, ஒரு புதிய ஊற்று, ஒரு புதிய துறவு உண்டாவதாக. பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படி, பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படி கண்கள் திறக்கப்படுவதாக. கேயாசின் கண்களை திறந்த கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்களை கர்த்தர் திறப்பீராக. அருகாமையில் இருக்கிற ஊற்றை பார்க்கும்படி, தூரத்தில் இருக்கிற ஊற்றுகளை பார்க்கும்படி, பெருச்ச மரங்களை பார்க்கும்படி. ஆண்டவரே, நீர் தேவதாரு விருட்சங்களை, முல்லை மரங்களை வனாந்தரத்தில் நட்டு இதெல்லாம் கர்த்தர் செய்தார் என்பதை அறிய பண்ணுகிற தேவன் நீர். துதிய 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 கடகடியாங்கடே லேமே ஷேக்கடே லேபெடே கடே யாந்தனே லேபெடே ஷேக்கர் யாந்தனே. பொழுதிடு வல்லமை
திறக்கப்படுகிறது. எப்பத்தா திறக்கப்படாதவை திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்டவை திறக்கப்படுவதாக, ஒரு திறந்த வாசல் உண்டாவதாக, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக, எல்லா தடைகள் புரட்டப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை ஆலய பிரகாரம் முழுவதும், ஆலய பிரகாரம் முழுவதும் சூழ்ந்து கொள்வதாக, நிரப்புவதாக. காரியங்களை உண்டாக்குகிற ஆண்டவர், அற்ப காரியங்களை மாற்றி புதிய காரியங்களை உண்டாக்குகிற ஆண்டவர். ஓ ராபாபாடி ஆண்டவரே, தேபேவே சேகரே, தேகேடே ஆண்டவரே, நீபாபாடி ஆண்டவரே, நீகாதரகதி ஆண்டவரே, தேமே சேகதி ஆண்டவரே. வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. ஓ வல்லமை இறங்கி வருகிறது, வல்லமை இறங்கி வருகிறது. கையளவு மேகம் எழும்புகிறது, கையளவு மேகம் எழும்புகிறது. அதுவே புதிய காரியத்தை நடப்புகிற அந்த கையளவு மேகம், அந்த கையளவு மேகம், அந்த கையளவு மேகம். ஓ ராபா சேகதே, நீ மலகதியாந்தடே, நீ கதரகதியாந்தடே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிற மேல அந்த புதிய காரியம், அந்த புதிய காரியம் நடப்பிக்கிற வல்லமை, நடப்பிக்கிற வல்லமை, நடப்பிக்கிற வல்லமையின் ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. விசுவாசித்தா, விசுவாசித்தா அந்த மகிமையை காண முடியும், அந்த மகிமையை அடைய முடியும், அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த மகிமையை சுதந்தரிக்க முடியும். ஓ ராபாபாபா தியாந்தடே, ஓ ராகாதரகதரா, நீகாதரகதியாந்தடா. துதிங்க, 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 துதிங்க. நீபாலா கதரகதரா, ரேமே ஷேகதரகதியாந்தடா, நீகாதரகதியாந்தடே, நீகாதரகதியாந்தடா. பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் எஞ்சி இருக்கிற இந்த அடுத்த 6 மாதங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்வதாக இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். அது இப்பொழுதே தோன்றும் என்று அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழிகளை ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு தாகத்துக்காக வனாந்தரத்தில் தண்ணீர்களையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கணமென்றும் என்று சொல்லுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார் என்று சொல்லி. ஆனாலும் அவருக்கு ஒரு குறை இருக்கிறது. நாம் அவரை துதித்தாலும், துதிவாடி மகிழ்ந்தாலும் நம்மேலே அவருக்கு ஒரு குறை இருக்கிறது. நாம் அவரை நோக்கி கூப்பிடவில்லை என்று. யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் என்று ஆண்டவர் சில காரியங்களை தொடர்ந்து பேசுகிறார். நீங்கள் அதெல்லாம் வீட்டில் போய் சிந்திங்க. இன்றைக்கு அவர் துதியை சொல்லி வருகிற நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் புதிய காரியத்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். எதிரிகளுக்கு குருட்டாட்டத்தையும் கண்மயக்கத்தையும் உண்டாக்கி உங்களுக்கு கண் தெளிவை அவர் உண்டாக்குவாராக, உங்களுக்கு கண் தெளிவை அவர் உண்டாக்குவாராக. ஹல்லேலூயா. அப்படியே நாம் கல்வாரி பாடலை பாடும்போது ஞானஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகள் அப்படியே நாம் வரிசையாய் அமருவோம். இன்று நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இன்று நமக்கு இப்படிப்பட்ட துவக்கத்தை கர்த்தர் தந்திருக்கிறபடினாலே இந்த புதிய காரியத்தை செய்வென்று நம்மளோடு பேசி நம்மை கொண்டு வந்து ஆண்டவராகி அகமகிழ பண்ணியிருக்கிறபடினாலே இன்னும் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி சோதரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா,
மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர் ஐயா, எனக்காய் மீண்டு வருவீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி, நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த நாளில் எங்களை நீர் அழைத்து கொண்டு வந்து எங்களோடு நீர் பேசின இந்த நல்வார்த்தைகளுக்காய் நன்றி. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று உம்முடைய பிள்ளைகளோடும் அடியனோடும் கர்த்தர் பேசியிருக்கிறீர். நீர் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீ செய்ய போகிற புதிய காரியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, மீதம் இருக்கிற இந்த 6 மாதங்களிலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்து புதிய துவக்கத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் அற்புதம் செய்ய போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குங்க. இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிற அன்பு மகள் யாருக்கு? சோபியாவா, சோபனாவா? சோபியாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஓ தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த புதிய வருடத்தை கர்த்தர் மகளுக்கு ஆசீர்வதிப்பீராக. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த புதிய வருஷத்தில் பிள்ளைக்கு நன்மை உண்டாகட்டும் என்று செபிக்கிறோம். நன்மை அல்லாமல் தீமை மகளுடைய வாழ்க்கையிலே அணுகாதபடி கர்த்தர் வேலையடைக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நீர் அற்புதம் செய்யுங்க. தாய் தகப்பனுக்கு, சமுதாயத்துக்கு, திருச்சபைக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் என் ஆண்டவர் இந்த வருடத்தில் நீர் வணைந்து கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். 6 இக்கட்டுகளுக்கு உன்னை நீங்களாக்குவேன், 7ஆவதிலும் உனக்கு பொல்லாப்பு நேரிடுவதில்லை என்ற வார்த்தையின்படி எல்லா பொல்லாப்புகளுக்கு நீர் விலக்கி விடுவித்து மகளை பாதுகாப்பீராக. தொடர்ந்து இந்த நாளை கனப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பெரியோர்களுக்காக ஸ்தோத்திரம், சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வாலிபர்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை துரத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் கண்ணியமணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா பலவீனங்களை கர்த்தர் எடுத்து போட்டு பலத்தால் நீர் இடை கட்ட முடியாது ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே படைக்கிறோம். மீட்பர் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பினைக்கும் பாதுகாவலும் பராமரிப்பும் இப்பொழுது சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.